வணக்கம், நான் உங்க மது பாலாஜி பேசுறேன். ஒரு சந்தோஷமான செய்தி. ஆகஸ்ட் செப்டம்பர்ல நான் யூஎஸ் டிராவல் பண்ணலான்னு இருக்கேன். முக்கியமா பே ஏரியாவுக்கு வர போறேன். காரணம் என்னன்னா, பே ஏரியால எம்என்எம் கிரியேஷன்ஸ் அவங்க கிரேசி மாப்பிள்ளை அப்படி ஒரு நாடகம் போட போறாங்க. ஸோ அந்த நாடகம் ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி, செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி 2 நாள் நடக்க போகிறது. எங்கெல்லாம்னா ஆகஸ்ட் 31 காஸ்ட்ரோ வேலியில், செப்டம்பர் 21 ஹூவர் தியேட்டரில். இதில் என்ன சந்தோஷமான விஷயம்னா, அவங்க சென்னைக்கு வந்திருந்த போது அவங்களோட நாடகம் நடத்துறதுக்காக வந்திருந்தாங்க. ரவி, அவங்க எம்என்எம் குரூப் எல்லாம் வந்திருந்தாங்க. பாரதி வித்யா பவனில் நாடகம் நடந்தது. சூப்பர் க்ரௌட், ஹவுஸ்ஃபுல் ஷோ. இது அன்பிலீவபிள் க்ரௌடு. எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. லோக்கல் தியேட்டர் குரூப்புக்கெல்லாம் ஆச்சரியமா இருந்தது, அவ்வளோ க்ரௌடு. அண்டு ரொம்ப பிரமாதமாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அந்த நாடகம் வாஸ் வெரி வெல் ரிசீவ்ட். ரொம்ப ஜோராக போச்சு. எனக்கு பரம சந்தோஷத்தை கொடுத்தது. அவங்க எல்லாரோடையும் ஒரு அக்வைண்டன்ஸ் கிடைச்சது. அது மட்டும் இல்லை, கடந்த ஒரு 5 தடவையாக நான் அமெரிக்கா வந்தபோது அவங்க எல்லாரும் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. பே ஏரியாவில் எங்கள் நாடகம் நடத்துறதுக்கு. கிரேசி மோகனுக்கு முக்கியமாக ரொம்ப க்ளோஸ் டு மோகன் அந்த மாதிரி இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி டயத்தில் அவங்க கிரேசி மோகனுக்கு ஒரு ட்ரிபியூட் பண்ண போகிறோம் நாங்கள் அமெரிக்காவில். கிரேசி மாப்பிள்ளைன்னு ஒரு நாடகம் போட போகிறோம். அது ஆகஸ்ட் 31 அண்ட் செப்டம்பர் 21 போட போகிறோம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. என்கிட்ட ஸ்கிரிப்ட் ரவி கொடுத்த ஸ்கிரிப்டை படித்து பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. இது ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி ட்ராமா. ஒரு குடும்பத்தில் நடக்கிற ஒரு தமாஷு, வரிக்கு வரி ஜோக்ஸ் எழுதியிருக்கார். ரொம்ப நல்லா இருந்தது. நான் இன்ஃபேக்ட் இது வரைக்கும் வேற ஸ்கிரிப்டில் நடித்ததே கிடையாது. முதல் முறையாக நான் கிரேசி மோகன் ஸ்கிரிப்டை தவிர வேற ஒரு ஸ்கிரிப்டில் நடிக்க போகிறது இதுதான். எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. அதனால ரவிகிட்ட கேட்டேன், நான் வேணா அந்த கிரேசி மாப்பிள்ளையா பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டேன். மோஸ்ட் வெல்கம் அப்படின்னு அவங்க எல்லாரும் சேர்ந்து சொன்னாங்க. அதுக்காக நான் இப்போ அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னொரு குட் நியூஸ், எனக்கு விசாவும் வந்துடுத்து. ஸோ எவ்ரிதிங் இஸ் ரெடி. ஆகஸ்ட் 19ஆம் தேதி நான் கிளம்பி இங்கேருந்து யூஎஸ் வரலான்னு இருக்கேன். கிட்டத்தட்ட 1 மாதம் நான் அங்கே இருக்க போகிறேன் பே ஏரியாவில். வேறு யாராவது இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் கூட நாங்கள் இந்த நாடகம் அங்கே நடத்துறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். இந்த 2 நாடகமும் டிக்கெட்ஸ் இந்த வார கடைசியிலேருந்து அவங்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் ஆதரவு கொடுங்க, என்ஜாய் பண்ணுங்க ட்ராமாவாங்க. நீங்க மட்டும் இல்ல, உங்க குழந்தைகளையும் கூப்பிட்டு வாங்க. ஏன்னா குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய ஒரு நகைச்சுவை நாடகம் இது. ரொம்ப ஒரு ஃபேமிலி ட்ராமா. ஸோ எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம். எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரும்பி நான் யூஎஸ் வரப்போறேன். 2016 வந்தேன். அதுக்கப்புறம் நான் யூஎஸ் வரல. கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு அப்புறம் நான் அமெரிக்கா வரப்போறேன். ஸோ நானும் ரொம்ப ஈகரா இருக்கேன். ஐ ஹவ் ஸ்டார்டட் ரீடிங் த ஸ்கிரிப்ட். கற்பகாம்பாள் கோயிலில் போய் பூஜை போட்டு நான் ஸ்கிரிப்ட் படிக்க ஆரம்பிச்சுட்டேன். ஸோ ரொம்ப சீரியஸா இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இந்த நாடகத்தை பண்ணணும், மோகனுக்கு ஒரு பெரிய ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு மனசுல வச்சுட்டு இருக்கேன். உங்க எல்லாரோட ஆதரவும் அது வேணும். ஸோ டிக்கெட்ஸை எல்லாரும் வாங்கி, இது ஒரு நல்ல காசுக்காக போடுறாங்க. உங்க காசை தாராளமாக கொடுங்க, சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச். Crazy, crazy, my blood. Boom, shabba, papa.